லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ பத்தி பார்த்தோம். ஆமா, என்ன ஸ்டோரி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம அத பத்தி பேசவே வேண்டாம். என்ன ஸ்டோரி பார்த்தோம்? யாரோட ஸ்டோரி பார்த்தோம்? மோசஸ் கிடையாது. ஐசக் அவங்க பேர் என்னது? ஐசக்கோட அப்பா யாரு? ஐசக் அப்பா யாரு? ஏப்ரஹாம் கிட்ட காட் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. என்ன டெஸ்ட்? உன்கிட்ட இருக்க ஒரே சன்னை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒன்ன மாதிரி டாய்ஸ நான் தர மாட்டேன்னு சொல்லாம ஏப்ரஹாம் என்ன பண்ணாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ண போனாங்க. அதனால ஏப்ரஹாம காட் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் மேல பிளஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே காட்க்கு தரணும்னு சொன்னா, இப்போ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான். சரியா இது? இன்னைக்கு பார்க்க போற அதுல கன்க்ளூஷன் நான் வந்து சொன்னேன். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஏசப்பா கிட்ட கொடுக்கும் போது அதை மல்டிப்ளை தான் பண்ணுவாங்க, கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு என்ன ஸ்டோரி சொன்னேன்? அந்த 5 loaves and 2 fishes வந்து எப்படி 5000 மென்ன போஷிச்சாங்களோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஆனா இன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரி 2 Kings chapter 4 verse 42 to 44ல இருக்கு. ஸோ எலிஷா த ப்ராஃபெட் தெரியும்ல? இந்த எலிஷா ஃபெமைன் இருந்துச்சு அவங்க ஊர்ல. ஸோ இவங்க எல்லாரும் இப்ப கில்கால்ல இருக்காங்க. ஒரு நாள் பால் ஷாலிஷா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. நம்ம இந்த ஆரம்பத்துல ஜெனசிஸ்ல இருந்து பாத்துருக்கோம் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கணும், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்கணும்னு பாத்துருக்கோமா? அப்போ கேயின் ஏபிள் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கிராப், அது மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் லேம்ப், இது எல்லாத்தையும் யாருக்கு? காட்க்கு ஆஃபரிங் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பால் ஷாலிஷா அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னோட தோட்டத்துல விளைஞ்ச பார்லியில இருந்து 20 loaves of bread நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அது கூடவே கொஞ்சம் கிரெயினும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள 100 men உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எலிஷா வந்து சர்வெண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உள்ள போய் இந்த லோவ்ஸ் ஆஃப் இந்த 20 பிரெட்டையும் போய் உள்ள இருக்கிற ஆட்களுக்கு சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பாசிபிளா இம்பாசிபிளா? ஏன்? அந்த பிரெட் வந்து 20 தான் இருக்கு, உள்ள இருக்க ஆட்கள் எவ்வளோ? 100. ஹாஃபா கொடுத்தா கூட 40 வரைக்கும் தான் சாப்பிட முடியும்ல. ஸோ உள்ளுக்குள்ள இது பண்ண முடியாது. அப்போ எலிஷா கிட்ட அந்த சர்வெண்ட் உடனே நம்மள மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாரு, எப்படி 20 பிரெட்டை கொண்டு போய் நான் எப்படி 100 பேருக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எலிஷா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. காட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் சாப்பிட்டு அது போக கொஞ்சம் மீதி இருக்கும்னு சொல்றாங்க, அதனால நீ போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்வெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்மள மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்த சர்வெண்ட் எலிஷா சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சு போய் அங்கே வைப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு எப்படி எலிஷா சொன்னாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மீதியும் இருக்குமா. ஸோ இதுதான் இந்த வீக்கோட ஸ்டோரி. நம்மளோட பார்வையில பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கு, இதை நம்மளால சாப்பிட முடியாது, பத்தாதுன்னு நினைப்போம். ஆனா நம்ம வந்து ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவங்க கிட்ட கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமா தான் தருவாங்க, நிறைய கிடைக்கும். ஆமா. சோ இதுதான் இந்த வீக்கோட ஸ்டோரி. லூக் சாப்டர் 1 verse 37 யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? Nothing is impossible for God. Nothing is impossible with God. ஸோ நம்ம நிறைய நேரம் நம்மளோட இதுலயே நினைச்சிட்டு எனக்கு இவ்வளோதான் முடியும், என்னால இவ்வளோதான் படிக்க முடியும், இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது அப்படின்னு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். அப்படியா? நாளைக்கு ஃபுல் மார்க் வந்துருமா? சூப்பர். நிறைய நேரம் நம்மளோட இதை பாக்குறோமே தவிர நம்ம கூட இருக்கிற பவர்ஃபுல் காட அப்பப்ப மறந்துடுறோம். மறந்துட்டு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்.
அந்த புலம்பாம நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நிறைய ஆக்கி கொடுத்துருவாங்க. ஓகேவா? எனக்கு அந்த இதோட அந்த this is my command சொன்னோம். சரி சொல்லு. This is my command. Love each other. John 15:17. ஓகே, சோ இந்த வசனம் வந்துட்டு இதையும் ரிலேட் பண்ணலாம். லவ் ஈச் அதர். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையுமே லவ் பண்ணணும். எனக்கு இவனை பிடிக்கும், அவனை பிடிக்காது, இவங்க கிட்ட தான் நான் பேசுவேன், உங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாருக்கிட்டயுமே என்ன பண்ணணும்? பேசணும். எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்க கூடாது. கரெக்ட். ஓகேவா? ஹாப்பியா தான் இருக்கணும். ஓகே, சோ நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை என்ன பண்ணணும்? ஏசப்பா கேட்கும்போது உடனே நம்ம கொடுத்துடணும். கொடுத்தா ஏசப்பா வந்துட்டு ஜீரோ ஆக்க மாட்டாங்க, இல்ல மைனஸ் கொண்டு போக மாட்டாங்க. நம்ம கொடுக்கறதோட அதிகமா தான் நம்மளுக்கு செய்வாங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நாங்க இன்னொரு ஸ்டோரி டைம்ல உங்களை மீட் பண்றோம். பை.